தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார், புதிய கட்சியை தொடங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார், புதிய கட்சியை தொடங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். மல்லை சத்யா 1993ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து வைகோ நீக்கப்பட்ட பின்பு வைகோவுடன் இணைந்து பயணித்தவர். கடந்த 32 ஆண்டு காலமாக மதிமுக தலைவர் வைகோவுக்கு ஒரு அரணாக இருந்தவர், பாதுகாப்பு வீரராக இருந்தவர், வைகோவின் உயிரை காப்பாற்றியவர் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர். வைகோ தன்னுடைய மகனை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினார். ஆனால் அவருடைய மகனோ மல்லை சத்யாவை தனக்கு போட்டியாளராக நினைத்து மல்லை சத்யாவுக்கு எதிரான வேலைகளை தொடங்கினார், ஒரு கோஷ்டியை உருவாக்கினார். இந்த சூழ்நிலையில் வைகோ இருவரையும் சமாதானப்படுத்தினார். ஆனால் பூசல் முற்றியது. தற்பொழுது வைகோ அவர்கள் மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்கினார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சத்யா புதிய கட்சியை துவங்கியுள்ளார். நேற்றைய தினம் காஞ்சிபுரத்தில் மதிமுக மூத்த தலைவர்கள் முன்னிலையில் அவர் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். புலவர் செங்குட்டுவன், அழகு சுந்தரம், திருப்பூர் துரைசாமி உள்ளிட்ட மதிமுக மூத்த தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். கருப்பு சிவப்பு நிறத்தில் 7 நட்சத்திரங்கள் இருக்கும்படியான ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினார். கட்சியின் பெயரை வருகிற 20ஆம் தேதி அறிவிக்கிறார். ஆக புதிய கட்சியை மல்லை சத்யா தொடங்கியுள்ளார். இந்த புதிய கட்சியானது திமுகவுடன் கூட்டணி சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் இவருக்கு 5 தொகுதிகள் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மல்லை சத்யா அவர்களுடைய புதிய கட்சியை திமுக கூட்டணியில் இணைத்தால் மதிமுக திமுக கூட்டணியில் இருக்குமா என்பது கேள்விக்குறியான விஷயமாக உள்ளது. தற்பொழுது புதிய கட்சியை துவங்கியுள்ளார் மல்லை சத்யா. மதிமுக தற்பொழுது கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக மாறிவிட்டது. தற்போது இருக்கிற 1-2 தொண்டர்களும் மல்லை சத்யா பின்னால் சென்று விட்டார்கள். மதிமுக கூடாரம் காலியாகிவிட்டது என்றே சொல்லலாம்.